நிறையோ 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 வயிறு நிறைஞ்சுன்னு சொல்றேன், அதெல்லாம் இல்லவா? பசிக்கா நிறையோ நிறையோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயிறு தானே பசிக்கு. இன்னொரு பேக்கெட் மேகி இருக்கு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அம்மா இருந்ததா எங்க தாய், என் தாய் இருந்திருந்தா அது ஏன் இஷ்டம், நீ அதை சொல்லாத, நீ அதை சொல்லாத, சரியா? சரியா? மேகினாலே என்ன நமக்கு தெரியும், 2 மினிட்ஸ் மேகினாலே தெரியும். அத 1/4 மணி நேரம் ஆகணும். அதனால இப்ப 2 பேத்துக்கு பசிக்காம். என்ன பசிக்கும்? வயிறு பசிக்காம். இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. சாக்லேட் கேக்குறீங்களா? வீட்டுக்கு வந்தா செருப்பாலே அடிப்பேன். சரி. ஆனா இவன் யாருடா? இவன் நான் ஏன் ஒத்துக்கணும்? இவன் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கணும். இந்த காசு இருக்கு, அவகிட்ட மட்டும் தான் இருக்கு. 1 2 பிளஷிங் மொமெண்டா? அச்சச்சோ, வெக்கமா வருதே. ஒரு வழியா நினைச்சதை சாதிச்சிட்டீங்களே. நம்ம ஜெயிச்சிட்டோமாடா, நீங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். நான் போறேனே, நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேனே. அந்த எலும்பை விட்றாளா பாருங்க, இங்க பாரு. வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மேகியே வாங்காதீங்க, மேகி வேண்டான்னு சொன்னா இல்லையா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நானும் கோமாளி. என்ன தெரியுமா பேசினாலுங்க, ஆக்சுவலாக நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரி மேகி வேண்டாம், மேகி சாப்பிட்டா வயிறு நிறையாது நைட்டுக்கு, அதனால் தோசையோ இல்லாட்டி இட்லியோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் அப்படின்னு நான் சொன்னேன். 2 பேருமே நான் சொன்னதை கேட்கவே இல்லை. இல்லை மேகி வயிறு நிறைஞ்சிடும், வயிறு நிறைஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? என்ன பண்ற? ஏய்க்கு சட்னியா? சட்னி எவ்வளோ நேரம் அரைப்ப தெரியுமா? வேண்டாம், சும்மா இரு. சட்னி வேண்டாம், சட்னி ரொம்ப நேரம் அரைப்ப, நீ உட்காந்து 1/2 மணி நேரம் அரைச்சிட்டு இருப்ப. வேண்டாம், வா வேற ஏதாவது சாப்பிடுவோம். vlog. இதுக்கு மேகி பாக்கெட் தூக்கி வச்சிருக்கீங்க? மேகி ஓகே, மேகி ஓகே. நிறையோ 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 நிறைய எடுத்து இன்னொன்று எடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, இன்னொன்று எடுங்க. லேட்டாகவும் மேகியே கரெக்டான. இது வரைக்கும் சட்னி அரைச்சி 1 நேரம் கூட சட்னி எல்லாரும் காணவே கிடையாது. வேண்டாம், நீ வயிறு நிறைஞ்சிரும், நல்லா இருக்கும். 2 பேர் மேகி சொல்றோம், நீ 1 பேர் மேகி சொல்றோம், நீ 1 பேர் மேகி சொல்றோம், நீ ஒருத்தி தான் இது சொல்ற. வயிறு நிறைஞ்சிரும் சொல்றேன், அதெல்லாம் இல்லவா? ஆர்கியூ பண்ணி மேகி பண்ண வச்சு மேகியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டைம் வந்து திங்க் ஸோ 12:30. ஸோ டைம் வந்துட்டு 12:30. இப்போ 2 பேத்துக்கும் பசிக்கு. 2 பேரும் வந்துட்டு என்ன செஞ்சு விட்ட சும்மா திட்டுவாளேன்ட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் உள்ளுக்கு வந்து ஃபோனை வந்து எடிட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறேன். அவனுக்கு 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை நான் அதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். 2 பேரும் இன்றைக்கி வசமாக மாட்டிட்டாங்க. எடிட் பண்ணிட்டுருக்கேன். VN இன்ஸ்டால் பண்ணல இன்னைக்கு. தூங்க போறீங்களா? போகணும், எடிட் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் தூங்க போகிறீங்களா? தூங்கும்போது சொல்லுங்கள், நாங்கள் போய் தூங்குறேன். இன்னைக்கு வீடியோ நல்லா வந்திருக்கு, எடிட் பண்ண நல்லா இருக்கு.
முடிச்சுட்டு தூங்குமா, நாளைக்கு அப்புறம் பண்ணு. ஆமாம். இல்லை ஜொமேட்டோல ஏதோ ஆஃபர் கொடுப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள். புரியல. ஜொமேட்டோ ஆனால் வீக்கெண்ட் தான் போடுவாங்க. இப்போ இன்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கேண்டி ஆப் இருக்கு, எனக்கு எதுவும் காட்டலையே. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப நம்பருக்கு ஆஃபர் கொடு, நம்பருக்கு ஆஃபர் கொடு. பசிக்கா நிறையோ நிறையோ எல்லாருமே பசிக்க தான் செய்யுது. என்னது எனக்கு புரியல. பசிக்குதா? நீ ஒழுங்கா 2 பாக்கெட் மேகி போட்டு மாமா கோவம் வந்துருச்சு. ரெண்டு பெரிய பேக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. சரி, ஒண்ணு மட்டும் போட்டேன். முதல்ல மேகி வாங்காதீங்கன்னு சொன்னா சொல்லலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. முத நான் மேகியே வாங்காதீங்க, மேகி வேண்டான்னு சொன்னா இல்லையா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓ, இப்பி என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. இப்பி வாங்க வேண்டாம், மேகி வாங்க வேண்டாம், நான் இட்லி செஞ்சு தரேன் உங்களுக்கு, அப்பதான் வயிறு நிறையும், நல்லா தூங்கலாம்னு நான் சொன்னேனா இல்லையா? உங்களுக்கு பசிக்கணும்ன்றதுக்காகவே ஒரு பாக்கெட்டை போட்டு இன்னொரு பாக்கெட் எதுக்கு இன்னொரு பாக்கெட் வச்சிருக்கேன்? சரி வாங்க, இன்னொரு பாக்கெட் தானே. இப்போ இங்க இருக்கிறது உங்களுக்கு கடுப்பா இருக்கா? வா, இன்னொரு பாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்னும் இப்ப பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு மேகி பாக்கெட் கிண்ணி நான் தரேன். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. சாப்பிட்டு படுக்கீங்களா? இப்போ நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, அப்பவே ஒண்ணு சாப்பிட்டாச்சு. சரி, இப்போ ஒண்ணு சாப்பிட்டா ரெண்டுமே எப்படி நடுவுல எவ்வளவு? அப்பனா அப்பவே நீங்க சொல்லிருக்கணும்னா இன்னொரு பாக்கெட்டே போடுன்னு. எதுக்கு அதையும் கரு விடுவா? என்னது கரு விட்டுட்ட? கருகுனது இத்துணுண்டு அடியில. அதுவும் எதனால கருகுச்சு? எதனால கருகுச்சு? நம்ம 3 பேரும் கதை பேசிட்டு இருந்தனாலதான் அது கருகுச்சு. நம்ம 3 பேரும் நம்ம 3 பேரும் பேசிட்டு இருந்தனாலதான் அது கருகுச்சு, இல்லைன்னா அது கருகிருக்கவே செய்யாது. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, வயிறு தானே பசிக்கு. இன்னொரு பேக்கெட் மேகி இருக்கு, கருக விட்டாலும் அது சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிடாம வச்சுங்களா? செஞ்சு சாப்பிடுங்க. அப்பனா நான் வந்து பசிக்கும் உங்களுக்கு சொன்ன, உங்களுக்கு பசிக்கும். நான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல வச்சு வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ நான் போட்டு காட்டட்டேன் உங்க 2 பேத்துக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல? வேண்டாம் மேகி வேண்டாம், இப்பயும் வேண்டாம், இருங்க வயிறு பசிக்கும், நான் இட்லி செஞ்சு தரேன், வயிறு நிறைய சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும்னு சொன்னேன். சரி இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பக்கத்து ரூம்ல உள்ள ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் வயிறு பசிக்கும்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மூடிட்டு தூங்குங்க, மூடிட்டு தூங்குங்க. 12:30 மணி ஆகுது. படுத்து தூங்குனா பசியெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாது, நீங்க ஆர்டர் போடக்கூடாது. இப்ப நான் போன உடனே 2 பேரும் ஆர்டர் போட்டு நைஸா போய் கீழே போய் வாங்கிட்டு வந்து பூனை மாதிரி சாப்பிடுறதுக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. காசை கறியாக்கணும். எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லல, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்பனா நைட்டு ஒழுங்கா சாப்பிட்டுக்கலாம்ல. எங்க அம்மா இருந்ததா, என் தாய் இருந்திருந்தா எத்தனை தோசை சுட்டு கொடுத்துருப்பா தெரியுமா? தோசைக்காகவா? அதே தோசை தான் சுட்டு தரேன்னு சொன்னேன். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீ ஏன் மேகி கரு விட்ட? அதானே இப்ப பிரச்சனை. மேகி கருக விட்டாலும் அது சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிடாம வச்சீங்களா? சாப்பிட்டோம். அட பாவிகளா, ஆமா பொய் பேசுறீங்களப்பா இப்படி. இப்போ வந்து கருகின மேகி நான் வீடியோ எடுத்து போடு. நான் உண்மையிலேயே அவன் அப்பவே பசிக்குன்னு இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அவன் பேசாமலே இருக்கான். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அப்பதே ஒழுங்கா என் பேச்சை கேட்டு தோசையோ இல்லை இட்லியோ சாப்பிட்டுருந்தோன்னா கம்முன்னு படு தூங்கிருப்பீங்க 2 பேரும். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்குற? சத்தியமா பசினாலதான் தூக்கம் வர மாட்டேங்குது 2 பேருக்கும். தெரியுதுல, அப்ப என் பேச்சை கேட்டிருக்கணும்ல. ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரே சொல்யூஷன் இருக்கு. ஒரு சொல்யூஷன் இருக்கு. எடிட் பண்றது நிறுத்து முதல்ல. அது ஏன் இஷ்டம், நீ அதை சொல்லாத, சரியா? சரியா?
சரி இப்போ வீடியோ எடுத்தா இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது? இப்போ 2 பேரும் சரி இனிமேல் வந்து சாப்பாடு பொறுப்பு உன் பொறுப்பு, நீ என்ன சொன்னா நாங்கள் கேட்கணும். அப்பனா ஆர்டர் போட விட மாட்டேன். எனக்கு இட்லி கூட பிரச்சனை இல்லை, நான் சட்னின்ற ஒரு பேர்ல ஒன்று பண்ணுவது அரை மணி நேரம் அந்த மாசத்துலயே அரை மணி நேரம் அப்படியே வயிறு டேஸ்டா இருக்குமா இல்லையா? அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரம் தவிக்கிற தவிப்பு மேகினாலே என்ன நமக்கு தெரியும், 2 minutes மேகி தானே தெரியும், அதை 4 மணி நேரம் ஆகணும். பக்கத்துலயே நான் நின்னீங்க, அது என்ன 2 minutes மேகின்னு அவன் சொன்னா 2 minutes அதுக்குன்னு வெந்துருமா? சாலிடா 15 minutes எடுக்கும். ஒன்றும் இல்லை, ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். இன்னும் 1 hour ஆகுது நான் ஆர்டர் போட்டேன்னா. மணி பாரு 12 ஆகுதுன்னு 1:30-2 மணிக்கு வருவாங்க. நான் அவங்கள பார்த்தா பாவமா இல்லை. சரி அமைதியா இருங்க, நான் எடிட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து எப்படி இதா போச்சா? வாங்க யாரு எடிட் பண்ணணும். அண்ணா என்னண்ணா இப்போ ரொம்ப ஒரு மாதிரி கத்திட்டு இருந்தீங்களா? அதானே என்ன பிரச்சனைனா இப்போ 2 பேத்துக்கு பசிக்கும். என்ன பசிக்கா? வயிறு பசிக்கும். இந்த வந்துட்டானுங்கல்ல என் செல்ல வந்துட்டானுங்கல்ல வாங்கடா 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 வாங்கடா. சோ கடவுளே, இங்க பாருங்க தீனாண்ணே, நான் சொல்றேன். நான் வந்து என்ன சொன்னேன்னா நைட்டுக்கு அந்த 2 மேகி பாக்கெட்டு 287 ரூபா நான் சொன்னேன். அழகா 3 மாவு பாக்கெட்டா 4 மாவு பாக்கெட்டை வாங்கியிருந்தானா. நான் தயவு செஞ்சு சொல்றேன், இவனை மட்டும் கடை கூட்டு போவாதீங்க. மேகி யார் வாங்கினா நினைக்கிறீங்க? உங்க அண்ணன். சோ கடவுளே, தீனாண்ணே சூப்பர் மார்க்கெட்ல வச்சு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா மேகி வாங்காதீங்க, சட்னி அரைச்சி வீட்டில் ஒரு தேங்காய் 2 தேங்காய் வாங்குங்க, தேங்காய் சட்னி அரைச்சி இட்லியை வச்சோன்னா எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. மேகி யாருக்குமே வயிறு நிறையாதுன்னு சொன்னேன் 2 பேருக்கு. என்ன 2 பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? இருங்க, 2 பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்ல தானா மேகி தான் தானா சீக்கிரம் வேலை முடியும், சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்டுறலாம். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்கய்யா சொன்னாங்க. இல்ல அவ்வளவுதான். அப்ப நான் இட்லி சாப்பிட்டுருந்தேன் வயிறு நிறைஞ்சிருக்கும்ல. ஒரு வீட்டுல ஒரு அம்மா கடைக்கு கூப்பிட்டு போறாங்க. குழந்தை ஒண்ணு கேக்குது, சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக்குது. அந்த குழந்தை வந்து ரொம்ப நேரமா அடம் முடிச்சுட்டே இருக்குது. புரியுதா? குழந்தையா மாறிட்டீங்க நீங்க. இப்ப நான் வந்து அம்மா வச்சுக்க. ஓகே அதான் நான் வரேன். இப்ப கடைக்கு உங்களை கூப்பிட்டு போறேன். 2 பேர் இருப்பேன். ஏய் வாங்கடா கடைக்கு போலான்னு சொல்லிட்டு போறோம். நான் வந்து ஏதோ எடுத்துட்டு இருக்கேன். மிளகாத்தூள் போயிட்டு இருக்குது. சாக்லேட் வாங்கி ஐயோ உன்னையாடா உங்க அப்பவே அவன் வீட்டுல விட சொன்னான். சரி கொடு. டேய் அந்த தோரம் பருப்பு எங்கடா தம்பி? டேய் சாக்லேட் கேக்குறீங்களா? வீட்டுக்கு வந்தா செருப்பாலே அடிப்பேன் சரியா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. சொன்னனா இல்லையா? நம்பர் 2 நான் என்னோட டைம் கொடுங்க. நான் என்ன சொன்னேன்னா பசி அடங்குன்னு சொன்னல. 2 பாக்கெட் எதுக்கு வாங்குனேன்? பசி அடங்குன்னு. ஒரு பாக்கெட் பத்திரமா எடுத்து வச்சுக்க. யாருக்கு கேக்குங்க? யாருக்கு சொன்னது எதுக்கு ஒரு பாக்கெட் வச்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்களே ஒரு பாக்கெட் போட்டுக்கணுமா இல்லையா? அதையும் சாப்பிட்டு தானே பசி அடங்கிருக்கும். அவன் நாளைக்கு மிச்சம் பண்ணுவா. ஆமா மிச்சம் பண்ணுவான்ற அவன் திருடி சிக்கனமும் சிறு சேமிப்பும். அடச்சி வெக்கமா இல்ல? வானத்தை பார்த்து துப்புங்க எல்லாரும். அப்பதே சொன்னேன் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பேச்ச கேட்கணும். இல்ல எனக்கும் வேணும். நீங்க பண்ணது தப்புதான்னு சொல்லி ஒத்துக்கோங்க, நான் ஆர்டர் பண்ண விடுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். தப்பு தப்பா குத்தத்தை ஒத்துக்கிறோங்கயா. தீனான்னு ஒத்துக்கோங்க. இல்ல அது ஏதோ இந்த பாட்டு தானே. தீனான்னு ஒத்துக்கணும். எனக்கு இந்த ஒரு பெஞ்ச் ஓட்டுங்க. ஆர்டர் பண்ணிட்டு வந்து ஒத்துக்குவாருமா? எனக்கு தெரியாது, எல்லாருமே ஒத்துக்கிட்டாதான் ஆர்டர் பண்ண விடுவேன். ஆர்டர் பண்ண விடுவேன். ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்க தீனா. ஆனா இவன் யாருடா? இவன் நான் ஏன் ஒத்துக்கணும்? இவன் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கணும். காசு இருக்கு அவகிட்ட மட்டும் தான் இருக்கு. அது என்ன பாட்டு? தமிழ் பாட்டு. பாத்தீங்களா பாத்தீங்களா? நீயும் பிறந்தாயே என் உயிரே உறவாக. அந்த போனு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப தாயே. இன்னும் I want more emotions. அந்த ரிலீஸ் முடியல. ஓகே ஃபைன். ஏதோ பாவம் பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லி விடுறேன். ஆர்டர் பண்ணிக்கோங்க, எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு
டேய் பசங்களா மூச்சு தாண்டா இருக்கீங்க 4 பேரு. கீழே 4 பேர் இருக்கறாங்க 4 பேர் இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஏதோ செல்ஃபிஷாக நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஆர்டர் போடுறோம் அப்படிலாம் நினைக்காதுண்ணா. இப்போ எப்படியுமே நைட் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தீனா கூட எத்தனையோ கண்டென்ட் அதை வச்சு எடுத்துருப்பாரு. அவங்களுக்குலாம் இது ஒரு ப்ராஃபிட்ல நம்ம இப்போ இவ்வளோ இந்த நைட்ல அவர் எங்கேயுமே இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஆர்டர் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தானே. வாய்ப்புலாம் இல்லை, வாய்ப்பை தாண்டி அவங்களோட வேலை இது. பட் ஆனால் நம்ம ஏதோ நம்ம இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது, இன்னைக்கு நைட்டு நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். பட் ஆனால் அவங்க வந்து இதுதான் பொழப்புன்னும் போது நம்ம கையில் என்ன இருக்கோ அதை ஆர்டர் தாண்டி நம்ம கையில் எதனா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுங்க. உங்களுடைய சந்தோஷத்தை நம்ம வந்து பார்த்தாலே வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். உங்களால் காசு கொடுக்க முடியலாலுமே 4 வார்த்தை சந்தோஷமா சிரிச்சு பேசி அந்த போதும், அவங்க அதுதான் எதிர்பார்ப்பானுங்க. அப்புறம் நாங்கள் எல்லாரும் எதுக்காக இப்படி கூட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அப்டேட் நான் நிறைய இடத்த சொல்லவே இல்லை. ஸோ இதில் பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க தான் ஹீரோயின் மேடம். இவர் வந்து கேரக்டர் சொல்லக்கூடாது, இது வந்து சீக்ரெட். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பதீனாவும் அதில் பண்ணுறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பக்கத்து ரூம்லலாம் இருக்காங்க. நீங்க ஹீரோயின். ஓகே சாரி. நான் அப்படியே நான் சொன்னேன்ல. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணும்போது நீங்க மாடலை அன்பேடமா கொடுத்த அதே சப்போர்ட்டை இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அன்பேடமாயத்துல நாங்க தப்பு பண்ண விஷயங்கள் இதுல இருக்காது. அதை நாங்க அதுல இருந்து நிறைய அப்டேட் ஆகி ஒரு விஷயம். பட் அன்பேடமாயத்துல தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க இப்படிலாம் பண்ண முடியும், நீங்க இவ்வளவு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ப வச்சது அன்பேடம் என்னைக்குமே பெஸ்ட் தான். இது வந்து கம்மி தான் இவனுங்க பண்ற சேட்டையில. இன்னும் வந்து நிறைய சேட்டை இவனுங்களாம் பண்ணுவானுங்க. அந்த சேட்டையெல்லாம் நான் வந்து இனி வர்ற வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். இல்ல ஷவர்மா சாப்பிட்றத நாங்கள் அப்லோட் பண்ணோம்ல, அதையும் நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லலாம். ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. பாருடா சப்ஸ்கிரைபரா. அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரா தெரியும், இங்கே நான் பார்த்துட்டேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. அவங்க போனோடனே கை கொடுத்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன். செம. பிளஷிங் மொமெண்டா. வெக்க வெக்கமா வருதே. ஒரு வழியா நினைச்சதை சாதிச்சிட்டீங்களே எல்லாரும். மேகி இருக்குமா? எனக்கா? எனக்கும் சேர்த்தாம ஆர்டர் பண்ணிருக்கு. ஆமா முட்டு சாப். எங்க 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 பாத்ரூம்குள்ள போறீங்க? நான்வெஜ்னா இல்ல எனக்கு புரியல. ஒழுங்கா இங்க உட்காந்து சாப்பிடுங்க. என்ன ஆர்டர் பண்ணிருந்தீங்க? வாயே ஆயுதம். நினைச்சத சாயிச்சிட்டானுவல. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஆர்டர் பண்ணது வந்து கிரீமி சிக்கன் என்னமோ ஆர்டர் பண்ணோம். பார்க்கவே நல்லா இல்ல. சுதன் தனா 1 2 விடுகதையா இந்த வாண்டை. தீனா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்க? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வயிறு பசிக்குன்னு சொல்லி தானே ஆர்டர். சாப்பிட மாட்டா போல. சாப்பிட வேண்டாவா? நம்ம சாப்பிடுவோம். ஹலோ ஹலோ ஸ்டாப் ஸ்டாப். ஐ டெல் யூ டு ஸ்டாப். கலர் தான் அப்படி பண்ணி உண்மையாவே டேஸ்ட். ஆஹா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அந்த எலும்பை விட்றாளா பண்ண. இங்க பாரு
சத்தியமா நாய் கூட இப்படி திங்காது. அது நீங்களும் தான் சாப்பிடுறீங்க. என்னடா இது கழுவி ஊத்திருக்க மயோனஸ். அவ்வளோதான், இன்னையோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக பண்ணி வச்சிருவாங்க, சேட்டை நிறைய பண்ணுவாங்க. ஆனால் நான் தான் வந்து கேப்சர் பண்ணாம விட்டுறேன். ஆனால் இனிமேல் கண்டிப்பாக வந்து இனி நடக்கிற எல்லா சேட்டைகளையும் நான் வந்து கேப்சர் பண்ணி நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இது நாள் வரைக்கும் வந்து ஒரு சேனல் தான் இருந்துச்சு. இப்போ 2 சேனல் வந்து திண்டமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னும் 2 சேனல்லையுமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி. என் கலையும் இதுதான், என் தொழிலும் இதுதான்.